எஸ்கேடிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வடபழனி கமலா தேட்டரில் தாங்க இருக்கோம். கமலா தேட்டரில் அப்படி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தான் இந்தியன் 1 பார்ட் 1 ரிலீஸ் ஆனதுலேருந்து 28 வருஷம் கழிச்சு பார்ட் 2 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பயங்கர ஆவலா படத்தை எப்போ பார்க்கலான்னு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட படம் எப்படி இருக்குன்னு நம்மளே ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. கமல் சாரை தாண்டி நல்லா சித்தார்த் நல்லா பண்ணிருக்காரு. நம்ம விவேக் சார் இப்போ செமையா பண்ணிருக்காரு. அவர் இல்லாத போதே வந்து இந்த ஏஐ எல்லாம் தீர்த்து ஆமா ரொம்ப அழகா இருக்கு. ஏற்கனவே சங்கர் சார் சொல்லியிருந்தாங்க அவருடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு. எந்த நல்லா வந்திருக்கு. நம்ம அதான் அவர் வந்து இப்ப இல்லன்னு யாருமே நினைக்க மாட்டோம். படம் பார்த்தா விவேக் சார் இருக்காரு, அவர் தான் நடிச்சிருக்காரு, நிறைய படம் நடிப்பாருன்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையில அதுதான் படத்துல ரொம்ப ஹாப்பியா இருந்ததுன்னா விவேக் சார் வந்து அவரை மறுபடியும் சூப்பரா பார்த்த மாதிரி ஒரு செம்ம ஹாப்பினஸ். விவேக் சார் போது நான் நடிச்சேங்க. ஸோ இதுதான் டெக்னாலஜி. விவேக் சார் இல்லாம படம் ஃபுல்லா வந்து விவேக் சார் வச்சிருக்காரு. எனக்கு விவேக் சார் இல்லாத ஒரு இடத்துல வந்து என்ன வச்சு அவர் வந்து ஃபுல்லா பண்ணியிருந்தார். அது எனக்கு பெரிய கிடைச்ச பாக்கியம். ஏன்னா இதுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் வந்து நான் சங்கர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இந்தியன் படம் வந்து கோயம்புத்தூர் நான் ஊரில் பார்ப்பேன். இந்திய டூவில் வந்து சங்கர் சார் டைரக்ஷன்ல நான் வந்து விவேக் சார் இருந்தாலும் நான் நடிக்கிறாங்க போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இது வந்து என்னன்னா ஒவ்வொரு அசைவும் வந்து விவேக் சார் பண்ற விஷயத்த சங்கர் சார் சொல்லி கொடுவார். ஏன்னா யூஸ்வலா வந்து பண்ற விஷயம் மாதிரி இந்த படத்துல விவேக் சார் தெளிவு மாட்டார். இது வந்து ஒரு ஆபீசரா பண்ணிருப்பாரு. ஸோ வந்து அவரோட பாடி லாங்குவேஜ் டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி எப்படின்னா பாபு அது பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க, இந்த விவேக் வேற, இந்த விவேக் வேற, அப்படி சொல்லி வேலை வரலாங்க. ஸோ அவர் கூட இந்த படத்துல நடிச்சது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இது கூட என்னன்னா செகண்ட் பார்ட்டை விட தேர்ட் பார்ட் வந்து ஒரு ஃபுல் பீஸ் சாப்பிட்ட பயங்கர ஒரு திருப்தி கண்டிப்பா இருக்கும். சொல்லக்கூடாது. இந்த படம் முடிஞ்ச பிறகு நீங்க அந்த படம் பாத்துட்டீங்கன்னா பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஒரு ஃபுல் பீஸ் சாப்பிட்ட எஃபெக்ட் இல்ல அதுல எப்படி தெரியல எனக்கு. பண்ணிருக்கேன் நான் ஒரு போர்ஷன் செகண்ட் பார்ட் இதுக்காக தேர்ட் பார்ட் வரும்போது சார் இதுல விவேக் சாரோட அந்த வழக்கமான காமெடி அந்த கருத்து இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் தான் இல்ல சீரியல் அந்த மாதிரி விவேக் சாருடைய வழக்கமான அதான் சொல்றேன் விவேக் சாரோட வழக்கமான காமெடியோ அந்த பாடி லாங்குவேஜ் அது எதுவுமே கிடையாது. இது செட்டில்டா வந்து பாடி லாங்குவேஜ் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிருக்காரு. அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த விஷயத்த நான் அப்படியே பண்ணிருக்கேன். இது ஒரு வேற வித்தியாசமான ஒரு கோணத்துல நீ வந்து விவேக் சார் பார்க்கலாம். இது விவேக் சாரா அப்படின்னு பார்க்கலாம். 8 விஷயம் இருக்கு. விவேக் சார் உயிரோட இல்ல, ஆனா படம் ஃபுல்லா இருக்கிறாரு. அது வந்து தான் சொல்றாங்கல்ல, அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது ஒரு கமல் சார் எம்பி வந்து எல்லாருமே சங்கர் சார் தான் அப்படின்றது பல மடங்கு நிர்வகிச்சிருக்காங்க. படம் எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி ரொம்ப அருமையா இருக்கு. மிரட்டி இருக்காப்ல. நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுல நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நான் கூட பெருசா என்ன வித்தியாசத்தை காமிச்சிருவாங்கன்னு பார்த்தா அமலா சார் அப்புறம் என்னுடைய கேரக்டர் இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதுலேயும் கமல் சார் பேசுற ஒவ்வொரு பஞ்சுக்கும் வந்து தேட்டர்ல வர நானே ரொம்ப ரசிப்பேன். லீடு எப்படி இருந்தது உங்களுக்கு? லீட பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கிடுச்சு. ஆமா இதுல அடுத்த ஒரு மணி நேரத்துல போட்டோ நல்லா இருக்குமே. ஆனா அது வந்து 2025 ஆமா சரி, கமல் சார் மாதிரி எவ்வளவு பெரிய ஆக்டர் கூட மத்த ஆக்டர்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எல்லாருமே அவங்க விதத்துல யுனிக்கா இருக்காங்க. சோ நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சோ அவங்க யுனிக்கா இருக்காங்க. ஓகே மேம். இப்போ வந்து ஏஐ மூலமா சூர்யா வந்து இன்னும் நிறைய வருவாருன்னு நினைச்சேன். மேபி தேர்ட் பார்ட்ல வருவாருன்னு நினைக்கிறேன். விவேக் சார் வந்து ஏஐ மூலமா திரும்ப கொண்டு வந்தாங்க. அது ஆக்சுவலி சொன்னதுக்கு அப்புறம் ஏஐனே தெரிஞ்சது. அது இருக்கு ஏஐயா தெரியல. ஓகே எந்த மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. சரியா சார் ஏரம் சாரி அதெல்லாம் சொல்ல முடியாது. லைக் அவங்க அதான் சொன்ன மாதிரி அவங்க யூனிக்கா இருக்காங்க. படத்துல ஒரு சில ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் இந்த இடம் நல்லா பண்ணிக்கலாம். எந்த இடத்த அந்த பீரியட்ல எடுத்த படம் வந்து அது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். நம்ம இப்போ எடுக்கிற படத்தை வந்து கம்பேரே பண்ண முடியாது. இப்போ வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கமர்ஷியலா எடுத்திருக்காங்க. சோ அதை கம்பேர் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 28 வருஷம் கழிச்சு பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ், அந்த படத்துல கரப்ஷன் பத்தி பேசியிருப்பாங்க. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் கரப்ஷன் தான் சார். ஓகே ஓகே கொஞ்சம் ஒரு இருந்தது. ஓகே ஓகே ஓகே. மத்த கேரக்டர்ஸ் கமல் சாரை தாண்டி மத்த கேரக்டர்ஸ்லாம் எஸ்
ஓகே நகைச்சுவையா கொண்டு போயிருப்பாங்க. எஸ்ஜேசி காமெடி ஓகே சார் ஓகே ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ. தமிழ் சினிமால ஸ்கிரீன்ல கமல் சார் இருக்காருன்னா அதே மாதிரி ரஜினி சார் இந்த படம் ரஜினி சார் சீன்ல இருக்கும். ஸ்கோர் பண்றது ஃபுல்லா கமல் சார். கடினமான உழைப்பு இந்த வயசுல கூட உழைக்கிறது. கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து வேற லெவல். ஆனா இந்தியன் 3ல வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மத்த ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ ஆக்ட் பண்ணிருக்காங்க? எஸ்ஜே கமல் சூர்யா தான ஸ்கோர் பண்றோம். அப்படிங்களா? இது யார நிக்க வச்சாலும் கமல்ன்ற பிரம்மாண்டத்துக்கு அனிருத் மியூசிக் எப்படி இல்லங்க ஹேர் ரஹ்மான் தான் அவ்வளவு ஸ்கோர் பண்றாரு. ஹேர் ரஹ்மான் ஸ்கோர் தான் உண்டு. கமல் சார் ஹேர் ரஹ்மான் படத்துல சம ஸ்கோரிங் இருக்கு. என்ன அனிருத் இருந்தாலும் நீங்க எங்க கேப் கட்டுவீங்கன்னா எங்க அந்த இந்தியன் பொண்ணோட ஹேர் ரஹ்மான் மியூசிக் வரும். அது வரும்போது நீங்க கை கட்டுவீங்க. கமலஹாசன் ஹேர் ரஹ்மான் ஒரு ஸ்கோர் கிடையாது. கீழே ஹேர் ரஹ்மான் தான் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கணும். வெயிட் பண்ணிடலாம். எங்கேஜிங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அறுவை காமெடி எல்லாம் நிறைய இருக்கு. சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வந்து நடிக்கிறாரு. எதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வர்றாங்கன்னு தெரியல. என்று சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மனில ஹிட்லரை மீட் பண்ணிட்டு பிரிட்டிஷ்க்கு கென்னஸ்டா நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கறதுக்கு போய் அங்க ஒரு ஜெர்மன் லவ் பண்ணிட்டு அங்கே கொஞ்சம் பாதுகாப்பு. குஜராத்ல காமிச்சிருக்காங்க. மோடி கிட்ட அதை பத்தி பேசிருக்காரா? அதை பத்தி எனக்கு ஒன்றும் இது அதை பத்தி எனக்கு எதுவும் கனெக்ஷன் கிடைக்கல. கனெக்ஷன் எதுவும் கிடைக்கல. பட் வேற மல்லையா இவரு அம்பானி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வருது. பெரிய ரியல் எஸ்டேட் கரப்ஷன் பண்றவங்க யாருன்னு தெரியாது. இந்த எஸ்ஜே சூர்யா அந்த அவரு மன்னாதை மன்னன் 1000ல் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணி வர்றாரு. ஓகே சார். அவர் ரியல் மத்த கமல் சார் தாண்டி மத்த யாரெல்லாம் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க? ஸ்கோர் பண்ணி கமல் சார் படமே கமல் சார் அண்ட் ஃபுல்லா ஒர்க் படம் கேமரானா பூந்து விளையாட்டாங்க. ரைட் சைடும் சரி ஓகே நல்ல படம். 28 வருஷம் கழிச்சு பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல கரப்ஷன் பத்தி ஓரளவு லஞ்சம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. சேம் இதே இதுதான் மாறணும்னு சொல்லுவாங்க. நம்ம மாறினாதான் மாறணும். ஆனா நம்மளாலேயே மாற முடியாது. ரியாலிட்டி லஞ்சம் இல்லாம இங்க போயிரு எதுவுமே இல்ல. ஏன்னா நீங்க லஞ்சத்தை கேட்டா நம்ம வீட்டுல இருந்தே இழப்பு ஆகும். ஏன்னா எங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப் தான். எல்லாரும் ஒரு சைட்ல இருப்பாங்க. என்ன கதைனா அவரே நம்மளே கூப்பிட்டோம், நம்மளே தெத்தி அனுப்புறோம். ஓகே ஓகே எதுவுமே மாறாதுங்க. விவேக் சாரோட ரோல் இப்போ ஏஐ மூலமா திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. ஆமா அது எந்த அளவுக்கு ரசிச்சீங்க? நல்லா இருந்தது. படம் ஒர்க் சான்ஸ் இல்ல. லேக் வந்து சில அந்த மர்ம கால தான் அங்க லேக் ஆச்சு. ஜோடி நல்ல படம் சான்ஸ் இல்ல. ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணிக்கிறோம். எஸ்ஜே சூர்யா வந்துட்டு கொஞ்சம் கம்மி. பார்ட் 3ல வர்றதுக்கு தான் சேல் காட்டுறாங்க. இதுல கொஞ்சம் அங்கங்க தான் காட்டிக்கிறாங்க. ஜோடி நல்ல படம். இதுல பாத்தீங்கன்னா கமல் சாரோட ரோல் கம்மியா இருக்கு. ஆனா பார்ட் 3ல வார்னோட ஒரு இதுல அதுல ஒரு போர்ஷன் நிறைய இருக்கும். நீங்க பார்த்தா இது காதலர் காரணம் யோசிக்கிறீங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பார்ட் 3ல இருக்கு. நீங்க பார்ட் 3 பார்த்தா இன்னும் நல்லா புரியும். பார்ட் 1 டிஃபரெண்ட். அது அந்த ஈரா அந்த ஜெனரேஷனுக்கான ஒரு பெரிய கிளாசிக் மூவினா பார்ட் வந்து எங்களை மாதிரி இந்த ஜெனரேஷன் பெரிய கிளாசிக். அதை எப்படி கம்பேர் பண்றது? அது ஒரு தனி சதம். ஆனா பார்ட் 2க்கு பார்ட் 3க்கு கனெக்ஷன் இருக்கு. ஆமா இருக்கு. ஏன்னா இதோட லீடு கொடுத்துருக்காரு. படம் பார்த்தா எல்லாமே ஃபேவரட்ஸ். ஏன்னா அவரோட ஒரு கெட்டப் அவ்வளோ நான்சென்ஸ் கொடுக்குது. அவருடைய மேக்கப்லாம் இந்த மூவில எப்படி மேம் இருக்கு? 20 இயர்ஸ் பிஃபோரே வந்து எஸ்தெட்டிக் மேக்கப் அவ்வளோ கிராண்டியரா. இப்ப நம்ம கேட்க வேணும். இப்ப நம்மளுக்கு நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. நிறைய ஏஐ நிறைய விஷயங்கள் வந்து இப்ப இருக்க ஜெனரேஷன் நிறைய தெரியறதுனால ஒரு கலந்த கலவையை வேற லெவல்ல கொடுத்துருக்கோம். அவர் என்சைக்ளோபீடியா. அவர் மலை அவரை பத்தி ரிவ்யூ பண்றதுதான் நான் இப்படிதான் அதெல்லாம் ரிவ்யூ பண்றதுதான் நான் ஆளே. ஈக்குவல் டஃப் கொடுத்துருக்காரு. கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர்தான் ஆக்டிங்னாலே அந்த பேரே அவர் தான். ஸோ அப்படின்னால அதனால சொல்ல முடியாது. ஆனா அவருக்கு ஈக்குவல் டஃப் கொடுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் போஸ் ஒரு சீன் அழுக வச்சுட்டாரு. ஆமா சென்டிமெண்டல் சீன். அந்த மதர் சென்டிமெண்ட்லாம் ஒரு சீன் இருக்கு பாருங்க. நிறைய கொஞ்சம் லென்த்தா போகுது. அந்த சென்டிமெண்ட் அப்படியே இழுத்துட்டே தான் போகுது. உட்கார வச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால ஓகே சார். மியூசிக் அல்டிமேட் சூப்பரா இருக்கு. இந்த மூவிக்கு ரேட்டிங்னா நீங்க எவ்வளவு சார்? அதாவது இது வந்து ஒரு ப்ரைட் மூவி. அதாவது 96ல பார்த்தா பரவ திரும்ப ஒரு இது பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு மிகப்பெரிய கருத்து சொல்லுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வந்து லஞ்சம் பண்றவங்க ஒழிப்பாரு. பட் இங்க என்ன சொன்னாங்க, அவன் கையில எடுத்துக்கோங்கடா, நான் தான் வருவேன்னு நினைக்கிறேன். அதான் வீட்டுக்குள்ளேயே அழிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் கையில எடுத்து நீங்க நினைச்சா திருத்த முடியும். சுய மனித ஒழுக்கம் இருந்தா நாடு சூப்பராயிரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்துள்ள படம். இதுல ரேட்டிங் போட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணாலே ரிவ்யூ பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பாயிரும்.
எப்படி நம்ம வந்து ஸ்கூல்ல ஒரு புக்கு படிப்போம், அந்த நம்ம நார்மலா வெளியே வாங்குற புக்குக்கும் பாட புத்தகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பாடம்ன்றது அனுபவிக்கணும், படிக்கணும். அதை வந்து நம்ம வந்து ஆராயக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பாடம், நம்ம ஏத்துக்கணும். டைலாகா Come back India. கம்பேக் இந்தியா. Let's see. Yes. வேற லெவல். அவரோட பாடி லுக், அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படியே அந்த மாதிரி ஒரு நபரை தேர்வு எடுத்துருக்காங்க. அது ஃபேஸும் கரெக்டா, ஃபீச்சர் சூப்பரா இருந்துச்சு. சூப்பராக அதே மனோபல சாருக்கும் வாய்ஸ்லாம் சூப்பரா ஆப்டா வந்துருந்துச்சு. கண்டிப்பா நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு டிக்கெட் நீங்க பார்க்க மாட்டீங்க, நீங்க உள்ள போய் பாருங்க. டோன்ட் வரி. ஆனா அப்படியே எடுங்க இந்தாங்க உங்களுக்கு ஒரு டிக்கெட்டை, நாங்க உங்களுக்கு டிக்கெட்டு 2 தடவை படத்துக்கு போவோம். அடுத்த 4 வருஷம் நாங்க புக் பண்ணி வச்சிருக்கோம். போங்க என்ஜாய் பாய். எனக்கு கமலஹாசன் சார் உலக நாயகன் சொல்றது பார்த்தா இன்னும் கொஞ்சம் வேர்ட் சொல்லலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம யோசிப்போம் இவ்வளவு ஏஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியன் தாத்தா அவ்வளவு ஏஜ்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்மள மறக்கடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். ஸ்கிரீன்ல அவ்வளவு சூப்பரா இருந்தது. சித்தார்த் எந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க? அவரோட ஆக்டிங் ரொம்ப யதார்த்தமா இருந்தது. சித்தார்த் சார்னால யதார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒரிஜினலா கொண்டுட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு டிசப்பாயின்ட்னா எஸ் சூர்யா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி வில்லன் கேரக்டர் எல்லாம் பாக்குறது, அதுல கொஞ்சம் அவருக்கு 2-3 சீன் மட்டுமே வந்த மாதிரி ஒரு ஃபீலா இருந்தது. இல்ல அவருடைய மொத்த கேரக்டரும் பார்ட் 3ல இருக்கும் அப்படின்னு. ஆமா கண்டிப்பா பார்ட் 3யோட எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரம் எனக்கு. ஆனா 2025 வரைக்கும் வெயிட் பண்ணணும், அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2வது நிறைய அரசியல் பேசியிருக்காங்க படத்துல, ஏகப்பட்ட அரசியல். ஏன்னா இது வரைக்கும் நம்ம நிறைய அரசியல் படங்கள் பார்த்திருப்போம், இது பண்ணிருப்போம், நிறைய இன்டைரக்டா பேசியிருப்பாங்க. ஆனா டைலாக்ல டைரக்டாவே பேசியிருக்காரு கமலஹாசன் சார். ஓகே மேம். சோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா, அவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு, வாரிசு அரசியல் போக இப்ப வாரிசு சிபிஐ கவர்மெண்ட் ஜாப்லாம் வந்துட்டீங்களாடா அப்படின்னு கேட்டா அந்த டைலாக்கா இருக்கட்டும். இன்னொரு ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, 4 கட்சியை விட்டா வேற தெரியாதாடா உங்களுக்கு அப்படிங்கிற கேட்ட அந்த டைலாக்லாம் டைரக்டா கேட்டிருந்தாரு. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் தியேட்டர்ல செம்ம மாசு இது இருந்தது. நம்ம நிறைய அதாவது அம்பானி அத்வானி மாதிரி பெரிய பணக்காரங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமா காமிச்சிருந்தாரு. நிறைய லஞ்ச வாய்ப்பு காமிச்சிட்டாங்க. நிறைய ஒரு 20 பாட்டா காட்டுறதால ஒரே நிறைய இதுவா இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஒரே ஒரு 3 மட்டும் எடுத்து காமிச்சிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்ல சித்தார்த் வந்திருக்காரு. சோ அவங்களே நல்ல ரோடு அப்பா பண்ண ரோல், நல்ல ஒரு இருக்கிற ஜெனரேஷன் இருக்க மாதிரியே இருக்கு சித்தார்த். சரி. அதான் மக்களோட சேர்ந்து கலைன்றத அவர் மட்டும் வரும் கலை, அவரே மக்களோட சேர்ந்து பண்ணோம் கூட. சரி, இசை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அனிருத்தோட மியூசிக் எப்படி இருக்கு? இசை ஏறமோனுக்கு இதுக்கு ஒரு டிஃபரெண்ட் தான். இப்ப அனிருத் இசை இது நல்லா மாதிரி இதுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கே போட்டிருக்கான்னு தோணுதா? இல்ல பேக்ரவுண்ட் நல்லா தான் பார்ட் 3ல தான் எப்படின்றத கொண்டு வருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரேஷன்ல நம்ம ஒருத்தரை இழந்துட்டா என்ன நடக்கும்ன்றது பசங்களுக்கு இப்ப அழமாட்டா தான் தெரியும். சரிங்களா? சோ இந்த அழுகிறது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து கண்ணீரை தொடச்சிட்டு போற மாதிரி கிடையாது இந்த விஷயத்துல. ஆனா அடுத்த பார்ட்ல தான் என்னன்னு தெரியும், ஏன் இந்த கண்ணீர் நம்ம எதுக்காக விட்டோம், நம்ம நாட்டுக்காக விட்டோமா, நம்ம பெத்தவங்களுக்காக விட்டோமான்றது இனி அடுத்த பார்ட்ல தான். சரி, இப்போ நாட்டுக்காக விட்டுருக்கோம்னு தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா சொல்றோம் இந்த கண்ணீர் வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பா இந்த சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். கரெக்டா கண்டிப்பா. இது வந்து 90 கிட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. சூப்பர். இந்தியன் 1 வந்து அப்பெல்லாம் இந்தியன் 1ன்னு கூட சொல்ல மாட்டோம்ல, இந்தியன் மூவி அது. அப்போ 90 கிட்ஸ் வந்து 1 வயசு 2 வயசு 3 வயசுல பார்த்த டிவில பார்த்த படம் அது. இப்ப தியேட்டர்ல அதுவும் செலிபிரிட்டி சோலா உட்காந்து பார்க்கறது மிகப்பெரிய ஒரு வைபு. அப்பெல்லாம் கமல்ஹாசன் ஒரு நடிகர் அப்படின்னு தான் 90 கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் 90 கிட்ஸ் தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ அவரோட ஃபேனா உட்காந்து பாக்குறப்ப ஒரு வேற லெவல் வைபு. ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, நாட்டை திருத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க, நம்ம வீட்டை திருத்துங்க. வீட்டை திருத்தினா அது நாட்டை திருத்துன மாதிரி. நம்ம அப்பா அம்மா அக்கா தங்கச்சி இவங்க செய்யற தப்பு தான் அந்த நாடா கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி உணர்ந்திருக்காங்க. ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுவும் லாஸ்ட்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு சேஸ் சீன் போகும். வித்தியாசமா அந்த ஒத்தக்கால் வண்டியை வச்சு நல்லா பண்ணிக்காங்க. அந்த இதுக்கு பேர் தெரியல, அந்த ஒத்தக்கால் வண்டிக்கு, அதனால தமிழ் சொல்றேன். சோ வேற லெவல் வைப்பு. 90 கிட்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு பாபி சுஹா அப்புறம் வந்து சித்தார்த்தங்களும் வந்திருக்காங்க. சோ அவங்க சித்தார்த்தன் அவங்க சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு சென்டிமெண்ட் சீன் இருந்துச்சு, அது வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவங்க அம்மா இறந்து போற மாதிரி அதனால ஒரு லென்த்தா இழுத்துட்டு போற மாதிரி இருந்தாலும் அந்த ஃபுல் லென்த்துக்கும் சென்டிமெண்ட் உள்ள இருந்துச்சு. சோ அந்த வைப்லயே சென்டிமெண்ட் வைப்லயே வரும். ஓகே. ஆனா ட்ரெய்லர்லயும் சரி போஸ்டர்லயும் சரி காஜல் மேம பத்தி காட்டவே இல்ல. அவங்க படத்துல என்ன மாதிரியான ரோல் பண்ணிருக்காங்க? எங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சு. வர்றாங்க, நீங்க பாப்பீங்க.
மாதிரி வருவாங்க. சோ அது பாருங்க நல்லா இருக்கு. ஏஐ மூலமா விவேக் சாரை திரும்ப ஆக்சுவலி அதுக்கு வந்து உண்மையிலே ஒரு சல்யூட்டே பண்ணோம். சத்தியமா ஸ்கிரீன்ல பாக்கும்போது விவேக் சார் ஒரிஜினலா உயிரோட இருக்கிற ஒரு ஃபீல வந்து சங்கர் சார் கொடுத்ததுக்கு ரொம்ப இது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்சனை நம்ம லைஃப்ல மிஸ் பண்ணிருக்கோம், எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கோம், எவ்வளவு விஷயங்கள்ல அவரோட சின்ன சின்ன ஆக்ஷன், அந்த கண்ணை பெருசா காட்டுறது, இடிடீல் பண்றது, அந்த அந்த இதெல்லாம் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவர் உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஓகே மேம். இப்போ விவேக் சார் வந்துட்டு காமெடி, அவருடைய கருத்தான அந்த மெசேஜோட சேர்ந்த காமெடி அதெல்லாம் சூப்பரா இருந்தது. இங்க அவரோட காமெடி போர்ஷன்ஸை தாண்டி கொஞ்சம் சட்டிலா ப்ளே பண்ணிருக்காங்க. நிறைய வந்து அவர் வந்து ஆனா உண்மையில அவரோட கெட்டப்புக்கு ஏத்த சின்ன சின்ன டைலாக்ஸா இருக்கட்டும், ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கொடுத்திருந்தாங்க. நம்மளுக்கு அது போதுமே. நான் கூட ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு 2 சீனுக்கு தான் விவேக் சாரை காட்டுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா படம் முழுக்க டிராவல் பண்ற அளவுக்கு கொண்டுட்டு வந்திருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு சூப்பர். ட்ரெய்லர்லயும் சரி போஸ்டர்லயும் சரி காஜல் மேம் வந்து காட்டவே இல்ல. படத்துல அவங்க என்ன மாதிரியான ரோல் அதுலயுமே அந்த அளவுக்கு காட்டலையுமே இது பண்ணல. எனக்கு பிரியா பவானி சங்கருக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜலபுல ஜங்குங்கிற மாதிரி தாத்தாவோட அந்த சாங்ஸ் நல்லா இருந்தது. ஆனா ஏஆர் ரகுமான் மியூசிக்க ரொம்ப கொஞ்சம் மிஸ் பண்ற ஃபீல் கொடுத்த மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு அந்த மாதிரி உண்மையில படம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பார்ட் 3க்கு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்த விதம் உண்மையில தியேட்டர்ல உண்மையில படம் முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்பிட்டோம். வெளியில வர்ற டைம்ல அந்த பார்ட் 3க்கு ஒரு ஹைப் கொடுத்தாரு பாத்தீங்களா, எழுந்து அத்தனை பேருமே உட்காந்துட்டாங்க தியேட்டருக்குள்ள. அந்த அளவுக்கு 3க்கான ஹைப் செமையா கொடுத்திருந்தாங்க. அது சூப்பரா இருந்தது. கமல் சார் கம்னா அதுக்கு தான் கமல் எந்த அளவுக்கு வந்து என்ன விஷயம் பர்டிகுலரா படத்துல மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க, ஏதாவது ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொல்லிருக்காங்க தாண்டி ஆக்சுவலி ஏதோ ஒரு விஷயம்னா இது டபுள் சைடாவே இருக்கு. லைக் இப்போ நீங்க வந்து ஒரு கரப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணீங்கனாலும் எப்படி இருக்கும், ஹெல்ப் பண்ணலனாலும் எப்படி இருக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான், செகண்ட் பார்ட்ல காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் அதோட கன்க்ளூஷன் தேர்ட் பார்ட்ல இருக்கும். ஃபைட் சீக்வென்ஸ் லாஸ்ட் ஃபைட் கமல் சார் நல்லா பண்ணாங்க. லாஸ்ட் ஃபைட் நல்லா இருக்கு. லாஸ்ட்ல ஒரு 10 minutes ஃபைட் இருக்கு, நல்லா இருக்கு. மேக்கப் எல்லாம் நல்லா இல்லை, ரொம்ப மோசமா. ப்ரோசிக்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா. ஒரு இடத்துல ஒரு மீசை இவ்வளவு வரும், இவ்வளவுதானே இருக்கணும், இங்க இருக்கும் மீசை. அப்போ ஒரு பஞ்சாபி கேரக்டரா வர்றாரு. ஆக்சுவலி பார்த்தா அவருக்கு நடிக்கிறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்லை. கமல் சாருக்கு நடிக்கிறதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி தான். அவரை வேற மேக்கப் காஸ்டியூம்ல காட்டிருக்காங்க தவிர கமல் ஃபேன்ஸ் லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அவருக்கு கொஞ்சம் நடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்க தவிர சும்மா அவரு வேற சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி எனக்கு ஒண்ணு புரியல. கமல் சாரு சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வந்து பேசுறாரு. எனக்கு என்ன புரியலன்ட்டா, கமல் சாரு செல்ல பேசுறாரு, யூடியூப்ல ஏதோ பேசுறாரு. கேமரா இங்க வச்சுட்டு பேசினா எப்படி புரியுது? கேமரா எப்படி வச்சுட்டு கமல் சார் எப்படி பேசுறாரு, அது ரிலே ஆயிடுச்சு.